இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த அழகிய சேலைக்கு ப்ளவுஸ் ரொம்பவே பிளெயினாக இருக்கு இல்லையா, இதுக்கு முதுகில் ரொம்ப அழகான டிசைன் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த கிராண்டான புடவைக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயே இருக்கிறதால நாமும் அந்த மாதிரி கோல்டன் லேஸையே வச்சு இதை அழகுபடுத்தலாம். நீங்கள் எந்த ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா வரும். இப்போ நாம் ப்ளவுஸுக்கு இந்த பின் கழுத்தில் சமபாகத்தை எடுத்துக்கலாம். 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி சென்டர் பார்த்து எடுத்தோம்னா இதுதான் சமபாகம், தெரியும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த நெக்கோட ஆழத்துல இருந்து இதை நம்ம வைக்கிற அந்த லேஸுடைய தன்மையை பொறுத்து அழகுபடுத்தலாம். ரொம்பவே மெல்லிய லேஸாக இருக்கும்பொழுது நம்ம இந்த பெண்டு கொடுக்கறது ரொம்ப அழகாக வரும். இப்போ தச்சு பார்க்கலாம். இப்போ நெக்கை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் லேஸை வைக்க போகிறோம். எப்போதுமே இந்த மாதிரி நுனியை நல்லா நீங்கள் மடக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கிளாத்தையும், அதாவது ஒரு 2 மணியை எடுத்துட்டு அந்த கிளாத்தில் இப்படி நம்ம மடித்து வைக்கும் பொழுது இந்த மணி உங்களுக்கு பிஞ்சு வராமையே இருக்கும். இதில் தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் சிங்கிள் ஃபுட் போட்டு தைங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலேயே இந்த ஒரு பட்டை லேஸையும் வைக்கிறோம். இந்த ஓரத்துலேயும் ஒரு தையலை நம்ம போட்டுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம மறைக்கிற மாதிரி அழகிய ஸ்டோன் வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். ஹோல்ஸ் இல்லாமல் கிடைக்கிற ஸ்டோனாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒட்டி கூட விட்டுறலாம்.
கிராண்டான இந்த சேலைக்கு நம்ம தகுந்த மாதிரி ப்ளவுஸை ரெடி பண்ணிட்டோம். ஏற்கனவே நீங்கள் தச்சிட்டு இருந்தாலும் கவலை இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்களை செஞ்சு நல்லா அழகாக கிராண்டாக ஆக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.